வணக்கம் மக்களே. இன்டர்மீடியட் பாஸ்டிங் கூட சொல்லலாம். மார்னிங்கில் பாஸ்டிங் இருந்தால் அல்சர் வரன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் எனக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் மார்னிங்கில் பாஸ்டிங் இருக்காதீங்க, உங்களுக்கு அல்சர் வந்துடும்ன்ட்டு. தயவுசெய்து நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், யாருக்கு அந்த அல்சர் வரும்னா உணவு பழக்கம் ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த அல்சர் வரும். மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றது, பஜ்ஜி போண்டா சாப்பிட்றது, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் அல்சர் வரும். உணவில் ஒழுக்கம் இருந்ததுன்னா, டிசிப்ளின் இருந்ததுன்னா, கரெக்டான சாப்பாடு, நல்ல ப்ரோட்டீன் உள்ள சாப்பாடு, நல்ல கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டா, வீட்டு சாப்பாடு, நம்மளுக்கு அல்சர் வராது. அந்த காலத்துலலாம் சித்தர்கள்லாம் என்னங்க, ஒரு வேளை தாங்க சாப்பிட்டாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க, கரெக்டான உணவு சாப்பிட்டாங்க. இந்த காலத்தில் கண்டதெல்லாம் தின்னுட்டு, கண்டதெல்லாம் குப்பையெல்லாம் வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிட்டு, திடீர்னு பாஸ்டிங் இருந்தால் என்ன ஆகும்? அல்சர் தான் வரும். உணவு பழக்கத்தில் ஒழுக்கமாக இருங்க. இன்டர்மீடியட் பாஸ்டிங் இருங்க, அல்சர் வராது. நானே இருந்திருக்கேன், நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்கேன். அபோவ் 40க்கு மேலே இருக்கிறவங்க இன்டர்மீடியட் பாஸ்டிங் இருக்கிறனால உடம்பு தக்கையாக இருந்தால் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாம். அதை நம்மளே ஃபீல் பண்ணுவோம். அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மித்தை நம்பாதீங்க, இன்டர்மீடியட் பாஸ்டிங் இருந்தால் அல்சர் வந்துடும்ன்ட்டு. 2 விதம் இருக்குது. ஒழுங்காக தூங்கலைன்னா கூட அல்சர் வரும். 2வது, உணவு பழக்கம் ஒழுக்கமாக இல்லைன்னா அல்சர் வரும். மற்றபடி உணவு நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டால் அல்சர் வராது. நல்லா இன்டர்மீடியட் பாஸ்டிங் இருந்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆயுள் நீடிக்கும். நன்றி, வணக்கம்.